இந்த நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் காலமாக அந்தமைக்காக நீங்கள் எல்லாம் மன்னித்தரல வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் வடக்கு மாவட்ட கிழக்கொன்றிய தலைவர் அப்துல் கரீம் அவர்களே, மதுரை வடக்கு மாவட்ட தலைவர் எஸ்டிபிஐ கட்சியினுடைய குலால் சிங் அவர்களே, அதே போல இங்கே சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து சிறப்பித்திருக்கக்கூடிய மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய நசருதீன் அவர்களே, அதே போல இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் என் அருமை NMS அப்துல் காதர் என்ற ஹக்கீம் அவர்களே, அருமை நண்பர் அழகுமானியன் அவர்களே, சீமான் அவர்களே, இளம்பு அவர்களே, தாஜுதீன் அவர்களே, அதே போல மகளிர் அணியுடைய பாத்திமா கனி அவர்களே, அதே போல காங்கிரஸ் மாவட்ட தலைவர் என் ஆரோக்கிய சகோதரர் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் அண்ணன் நூர் முகமது அவர்களே, அதே போல ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் சச்சிமோலா நாகலட்சுமி அவர்களே, என்னுடைய அருமை நண்பர் ஜான் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அருமை நண்பர்களே, என் அருமை சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றிகளை வணக்கம். எனக்கு விவசாயிகளில் நானும் உங்களை கலந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒட்டுமொத்த சிறுபான்மை சமுதாயத்தினுடைய இன்றைக்கு எது வந்தாலும் அதற்கு பாதுகாவலனாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் அதில் உற்ற துணையாக இருக்கிறார் என்பதை நாமெல்லாம் அறிவோம். இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரிகளோடு நான் ஒரு முறை ஒன்றிய அரசு நம்முடைய மக்களுக்கு எதிரான ஒரு சட்டம் கொண்டு வருகிற போது அதற்கு விகண்டிருந்த அந்த நிகழ்ச்சியிலே நானும் கலந்து கொண்டேன் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்றைக்கு எல்லாம் நம்முடைய குடும்பத்தை போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும், அதிலையும் சிறுபான்மை சமுதாய மக்கள் ஒரு குடும்பத்தை போல இருக்கிறார்கள். அது உள்ளபடியாக இன்றைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் எஸ்டிபிய அருமை சகோதரர்கள் வாய்ப்பு தந்து கலந்துரைமைக்காக அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வருக வருக என்று முழு மனதோடு வரவேற்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய செயல்பாடு, அவர்களுடைய வேலை எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை நான் கண்கூட பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் இருக்கிறார்கள். அதிலே நம்முடைய எஸ்டிபிஐ என்பது போன்ற வேலைப்பாடு மட்டுமல்ல, அந்த உணர்வோடு இன்றைக்கு எங்கிருந்தாலும் அவர்கள் அந்த உணர்வோடு இருந்தவர்கள். இன்றைக்கு நம்மளுக்கு மிகப்பெரிய பலமாக நம்முடைய சிறுபான்மை சமுதாயத்தினுடைய மக்களுடைய முன்னேற்றத்திற்கும் இந்த சமுதாயம் என்றைக்கு பாதுகாப்பாக இருப்பதிலே எஸ்டிபிஐ முன்னிலையாக நிற்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அதை திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்பதோடு இன்றைக்கு இன்னும் ஒரு சில நாட்களில் நம்முடைய திராவிட மாநாட்சி வேட்பாளராக அவர் யாராக அறிவிக்கிறார் என்பதனை எல்லாம் இன்னும் ஒரு சில நாட்களிலே தெரியும். நாம் எப்பொழுது என்ன முதல்வர் சொல்கிறாரோ அதை தலைமையேற்று நடத்தக்கூட இருக்கிறோம். எனவே நம்முடைய மதுரை மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே இன்றைக்கு யார் எதை சொன்னாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். அதில் நம்முடைய சிறுபான்மை சமுதாயத்தினுடைய மக்கள் முழு ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள், தருவார்கள். அதில் எஸ்டிபிஐ நண்பர்களும் பெரும் பங்கு வைத்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக வந்து வரவேற்று நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.